நவம்பர் 30 சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, வீட்டில் எல்லாரும் கரண்ட் ஷாக் அடிச்சுட்டு இருக்காங்க. மீனை அப்படியே பார்த்துட்டு அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு ஓடி போய் பூரிக்கட்டை எடுத்துட்டு டப்புன்னு ஒரு அடி எல்லாரும் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ பார்த்து முத்து வெளியே வந்து ஏன் எல்லாரும் கீழே விழுந்து கிடைக்கீங்க அப்படிங்கவும் மீனா போயிட்டு எல்லாரும் இப்படி கரண்ட் ஷாக் அடிச்சு நிற்காங்க அப்படின்னு கேட்கவும் முத்து யார் மெயினை போட்டா அப்படின்னு கேட்கவும் மனோஜ் நான் தான் போட்டேன் அப்படிங்கிறாங்க. முத்து அறிவு கட்டவனே மெயினை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்றாங்க. உடனே மனோஜ் எனக்குன்னு தெரியும் எல்லாரும் கிளம்பணுமே கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ஆன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என் முத்தவை பத்து பாத்தியா உன் பொண்டாட்டி என்னோட பூரிக்கட்டையால் என் கையை அடிச்சு உடச்சிட்டா அப்படிங்கவும் அவள் உங்களை காப்பாத்திருக்கா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து சரி போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேருந்து எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சாப்பிட போகிறாங்க. விஜயா ரோஹிணி என்னை கொஞ்சம் சரி பண்ணி விட அப்படிங்கவும் ரோஹிணி ஓடி போய் இந்த தண்ணி எடுத்து இந்த சுடுதண்ணியில் முக்கி இது ஒத்தனை கொடுத்துட்டு சரி அப்படின்னு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் மெதுவாக போய் விஜயா கிட்ட இருந்துக்கிட்டு அம்மா இப்போ உங்களுக்கு ஏன் அடிப்பட்டு சரியுமா அப்படிங்க எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு விஜயா சொல்லவும் அதெல்லாம் இல்லைம்மா அந்த செய்வினை தான் பார்த்தீங்களா ஃபேன் உள்ள போச்சு இப்போ கரண்ட் வேற இப்படி ஆயிடுச்சு எல்லாம் கடவுள் தான் நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்ல முத்து அங்கேருந்து வந்து கடவுளாக ஒன்று காப்பாற்றல மீனா தான் உங்களை காப்பாற்றினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் பாத்தியாம்மா பரிகாரம் பண்ணுறேன்னு ஒத்துக்கோம்மா இல்லைன்னா என்ன ஆகும் தெரியாது அதுக்கப்புறம் இந்த ஃபேன் விழுந்து மொத்தமாக சீலிங் விழுந்துரும் அப்படிங்கவும் விஜயா ஏய் சும்மா இருடா நான் பண்ணுறேன் போதுமா அப்படிங்கிறாங்க. பார்வதியும் அவளை எப்படியாவது ஒத்துக்க வச்சுட்டே சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் மீனாக்கு மண்டபத்துலேருந்து ஃபோன் வருது. எம்மா நேற்று சாம்பிள் காட்டினல அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு எங்கள் ஓனர் உனக்கே தர சொல்லிட்டாங்க ஒரு சின்ன மண்டப டெக்கரேஷன் இருக்குது அப்படி உடனே வர முடியுமா அப்படின்னு கூடவும் மீனா எனக்கு இதை விட வேறு என்ன வேலை இருக்குது 15 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஸ்கூட்டியில் அங்கே வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட வந்து எனக்கு முத நீங்கள் தான் ஆர்டர் தரீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அவங்க ஆமாம்மா நீ கொடுத்த சாம்பிள் எங்கள் ஓனருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ மட்டும் இதை சூப்பராக பண்ணிவிட்டு அடுத்து உனக்கே தந்துடலாம் இப்போ எப்பவும் பண்ணுற ஆர்டர் மாற்றிட்டு உனக்கே நீ தந்துடுவோம் நீ நல்லா பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் சரி சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆர்டரை வாங்கிட்டு அவர் ஒரு 10,000 ரூபா கொடுக்காரு அட்வான்ஸ் அப்படின்ட்டு அதையும் வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் மீனா வீட்டுக்கு சந்தோஷமாக ஸ்வீட் பாக்ஸோடு வராங்க. உடனே மாமா என்னம்மா வேலை முடிச்சுட்டு வந்துட்டே அப்படின்னு கேட்காங்க. இல்லை மாமா இனிமேல் தான் எனக்கு வேலையே ஆரம்பிக்க போகுது என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் நடக்க போகுது நான் இந்த மாதிரி மண்டபத்துக்குலாம் பூ டெக்கரேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் கொடுக்காங்க. உடனே இவங்க இதை நல்ல விஷயமா நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டை எடுக்க போகிறாங்க. விஜய் அங்கேருந்து இதை பார்த்துட்டு எங்கள் ஸ்வீட்லாம் சாப்பிடாதீங்க உங்களுக்கு சுகர்லாம் பிபிலாம் இருக்குல்ல ஸ்வீட் சாப்பிடக்கூடாது ஏண்டி உனக்கு நல்ல விஷயம் நடக்குன்னு அவருக்கு கெட்ட விஷயம் வர வைக்க புரியா சுகர்லாம் ஸ்வீட்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஒன்று சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே மீனா எத்தை நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஆமாம் இது பெரிய நல்ல விஷயம் இவ்வளோ நாள் தெருவா போய் பூ வித்துட்டு இருந்தேன் இப்போ மண்டபத்தில் கட்டி தொங்க போட போகிறேன் இதெல்லாம் பெரிய உலக சாதனைன்னு சொல்லிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அண்ணாமலை விஜயாவை திட்டுறாங்க. அவளே இவ்வளோ அழகான விஷயம் சொல்கிறா அவள் லைஃப்பில் முன்னேற வேண்டாமா அவளை நல்லதாக 4 விஷயம் சொன்னால் தானே அவளுக்கு ஆறுதலாக இருக்கும் அதை விட்டு இப்படி திட்டுற அப்படிங்கவும் விஜயா அதுக்கு ஆமாம் தெருவா பூ கொடுத்துட்டு இருந்தா இப்போ மண்டபத்தில் கொண்டு போய் பூவை போட போகிறா தூக்கி வெளியே தான் போட போகிறாங்க. ஆனால் மனோஜ் எப்படியா சொந்தமாக கடை வச்சுருக்கா ரோஹிணி எப்படியா சொந்தமாக பார்லர் வச்சுருக்கான் அந்த இது மாதிரி இருக்கணும் அதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க மாமனார் இந்த மாதிரிலாம் நீ மீனாவை மட்டம் தட்டியே பேசிட்டு அந்த பிள்ளையை முன்னேற தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கவும் மனோஜ் வெளியிருந்து என்னதோ டெக்கரேஷன் சவுண்டு கேட்கு அப்படின்னு அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறாங்க. உடனே அதுக்கு விஜயா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்குலாம் பெருசாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாங்க. அப்புறம் மீனா ரோஹிணிக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி எனக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னோடனே ரோஹிணி நல்ல விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க. மனோஜுக்கு கொடுக்காங்க. மனோஜ் இது எந்த கடையில் வாங்கினது தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வெளியேருந்து முத்து வந்து என்ன மீனா அப்படின்னு கேட்கவும் மீனா ஓடி போய் முத்துக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க. உடனே முத்து இப்போல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இதில் கொண்டு செலவழிக்கிறதா ஃப்ரெஸ்டிஜ்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மீனா ஸ்ருதியை பார்த்து நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கங்கன்னு சொல்லவும் ரவி அதான் அண்ணி தாராங்களை வாங்கிக்கோ அப்படிங்காங்க. ஸ்ருதி அப்படி தெரியாத மாதிரி கங்க்ராஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க எப்பா சீக்கிரத்தில் மீனா பெரிய தொழிலதிபர் ஆக போகிறா அப்படின்னு சொல்லவும் மனோஜ் அங்கேருந்து வந்துக்கிட்டு என்னடா பூ வைக்கிறவங்களெல்லாம் தொழிலதிபர்னு சொல்கிற அதுக்கெல்லாம் ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லவும் முத்து எது வேணும் அப்படின்னு கேட்காங்க. உடனே மனோஜ் அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணும் நிறையா புத்தி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லவும் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் நல்ல தொழில் தர்மமும் நியாயமும் இருந்தால் போதும் யார் வேணாலும் தொழிலதிபர் ஆகலாம் கிட்டே இரு மீனா பெரிய தொழிலதிபர் ஆவா அதுக்கப்புறம் மீனா சொன்னாதான் கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் பூ உள்ளே வரும். உடனே மீனா ஏங்க சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பொறுக்காம அதெல்லாம் போதும் சும்மாவே வீட்டில் வேலையே செய்ய மாட்டேக்கா இது வேறையா போய் சோற பொங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறாங்க. உடனே ரோஹிணி மனோஜ் நக்கலாக சிரிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. இதை பார்த்துட்டு முத்து மீனா நில்லு இன்னைக்கு பெருசாக கொண்டாடணும் நீ எவ்வளோ பெரிய காரியம் சாதிச்சிருக்க இன்னைக்கு நீ பிரியாணி பண்ணு நைட்டு வீட்டுக்கு என் வீட்டுக்கு ஷெட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு பிரியாணி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுக்க போகிறாங்க. உடனே மீனா இருங்க அப்படின்னு அவங்க வச்சுருந்தாங்களா 10,000 ரூபா அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்காங்க.
உடனே முத்து என்ன இது அப்படின்னு கேட்கும். அதுக்கு மீனா 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாம் அப்படி ஷாக் ஆகி பார்க்காங்க ரோகிணி, மனோஜ், அவங்க அம்மா எல்லாரும். உடனே முத்து பாத்தியாப்பா அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா, ஒன்று பண்ண மீனா எல்லாருக்கும் பிரியாணி செஞ்சிரு அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி முழிக்கிறாங்க. உடனே விஜய் எனக்கு மனோஜுக்கும் பிரியாணிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்கவும் நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு விரதம் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் போங்க மற்ற எல்லாருக்கும் செய் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி நான் ஹெல்ப் பண்ணுறேன் நீ அப்படின்னு சொல்லவும் அதுக்கு விஜய் நீனே இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்க சும்மா இரு அப்படின்னும் மீனா அத்தை நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் மீனா அமுதாக்கா நல்லா பிரியாணி செய்வாங்க அவங்கள நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லோரும் போனோடனே மனோஜ் இம்மா அவங்க பிரியாணி செய்ய போகிறாங்களா நம்மளால சாப்பிட முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா அதான் போடா நீ உன்னால தான் ஒன்றும் சாப்பிட முடியாது விரதம்னு சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா அமுதாக்கா கிட்டே போயிட்டு அக்கா பிரியாணி செய்யணும் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க அதெல்லாம் இல்லை மீனா எனக்கு ஒரு வேலை இருக்குது மாமியார் சொல்லியிருக்காங்க நான் வேணா உன்னை ஒரு கறிக்கடை இருக்குது நல்ல கடை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படியே உனக்கு எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா நம்ம ரோகிணியோட மாமா தான் கறி வெட்டிட்டு இருக்காங்க. சரியான ஸ்பெஷலிஸ்ட் போல் கறி வெட்டுறதுல. அமுதாக்கா போயிட்டு 3.5 கிலோ கறி கொடுங்கன்னு சொல்லவும் என்ன 3.5 கிலோ கேட்க அப்படின்னு அவங்க மாமா கேட்காங்க. உடனே எனக்கு இல்லை என் ஃப்ரெண்டுக்கு அவங்க வீட்டில் பிரியாணி செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. யார் உங்கள் ஃப்ரெண்டுன்னு எட்டி பார்த்தா மீனா ஐயோ இவங்களா இவங்க புருஷன் என்னைய பார்த்தா என்னைய வெட்டி போடுவாரே அப்படிங்காங்க. மீனா வரவும் அவங்க தலையில் துண்டு போட்டு மூடிக்கிறாங்க. அமுதாக்கா என்ன தலையில் துண்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ஜலதோஷமா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு இருக்கிறாரு ரோகிணியோட மாமா. அதுக்கப்புறம் அமுதாக்கா கரெக்டாக நல்ல கறியாக வெட்டி கொடுங்க அதுக்கப்புறம் ரெகுலராக இங்கே தான் இவ வந்து வாங்குவா அப்படின்னு சொல்லவும் ரெகுலராக இவ புருஷன் கண்ணில் பட்டாலே நமக்கு ஆப்பு தான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு நல்லா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா திரும்பி ஆரம்பிச்சிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அமுதாக்கா என்னன்னே கறி வெட்ட சொன்னால் கொத்துக்கறி மாதிரி வெட்டுறீங்க அப்படின்னுங்க. ஒரு மனசுக்குள்ள நான் எங்கே வெட்டுறேன் அதுவோ பயத்தில் நடுக்கத்தில் வெட்டுது அப்படின்னு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மீனா அமுதாக்கா காத்துக்குள்ளே போய் என்னக்கா அவர் பேசவே மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லவும் அமுதாக்கா அவர் பேசாமல் இருக்கிறதே நல்லது பேசுனா ஒரே பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு